ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் அலாட். இந்த நாள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். இந்த நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற 1/1/2024 நியூ இயர் மாலை 5 மணிக்கு இயேசுவின் அக்னி திருச்சபை நடத்தும் விசேஷித்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் பஞ்சட்டியில் அமர்ந்துள்ள தங்கராஜ் திருமண மண்டபத்தில் மாலை 5 மணிக்கு நடைபெறும். தவறாமல் பங்கு பெறுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கலாத்தியர் நிருபத்திலே 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்த குமாரன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து வேதம் பல இடங்களிலே நமக்கு காண்பிக்கிறது. இயேசு பிறந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் நம்முடைய ரட்சிப்பு. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவர் இரட்சகர் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நமக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறதையும் நாம் உணர்கிறோம், அறிகிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை எதிலிருந்து ரட்சித்தார்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது அவர் வந்தார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்தார். நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பாவம் எங்கே இருந்து பிறந்தது, பாவம் யாரிடத்திலிருந்து பிறந்தது என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்த மனிதன் ஆதாம். இயேசு கிறிஸ்து மீட்பை கொண்டு வர பிறந்தார். பாவத்துக்கு பரிகாரம் அல்ல, பலியாகவே பிறந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம கவனிக்கணும். பாவம் பெரியதா, இல்லை இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்த மீட்பு பெரியதா, கிருபை பெரியதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு முன்பாக பாவம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. இன்றைக்கி எல்லாரும் பாவத்தை தான் பெருசாக பார்க்குறாங்க. ஆனால் பாவத்தை போக்கும் பலியாக பிறந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையை நம்ம பெரிதாக பார்க்க வேண்டும். பாவம் பெருசா, கிருபை பெருசா? பாவத்தை கொண்டு வந்த மனிதன் ஆதாம், கிருபையை கொண்டு வந்தவர் இயேசு. இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார்னா, பாவத்தை போக்கும் பலியாக, பாவத்தை விட அதற்கு மேலே அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்க பிறந்தார். பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை நமக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ரோமருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவத்தை விட கிருபை அதிகமாக இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்? பாவத்தை தான் உலகம் பெருசாக பார்த்துட்டு இருக்குது. இன்றைக்கி பாவம் பெருசு, பாவம் பெருசு எல்லாருமே சொல்கிறாங்க. பாவம் பெருசு அப்படின்னு. பாவம் பெரியது தான், பாவம் கொடியது தான். பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவம் ஒரு மரணத்தை கூட நமக்கு கொண்டு வர அளவுக்கு அது இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் நமக்கு கிருபை இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை தான் பெருசாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாவத்தை கொண்டு வந்த மனிதனை விட இயேசு பெரியவர், இயேசு கொண்டு வந்த கிருபை பெரியது என்பதை தான் நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் நமக்கு கிறிஸ்மஸுக்கு ஏற்றதாக இருக்கிறது, கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரே
கொண்டாடி கொண்டும் பாவத்தை பெருசாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த பாவத்தை அழிப்பதற்கு கூடிய வல்லமை உள்ள தேவன் பெரியவர், அவர் பாவத்தை விட அவருடைய கிருபை பெரியது என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு அதை விசுவாசிக்கும்படியான விசுவாசத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கிருபை பெரியது என்று விசுவாசிக்கிறானோ அவன் பாவத்தின் மேலே மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. பாவம் ஒன்றுமில்லை என்று நினைப்பான். இரண்டாவது, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலசாலியாக மாறிவிடுகிறான். எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், அவர் நமக்கு கொண்டு வந்திருக்கிற கிருபை பாவத்தை விட மேலானது. அவருடைய வல்லமை பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மீட்பு, ரட்சிப்பு பாவத்தை விட பல 1000 மடங்கு பெருசா நம்ம நினைக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க கூட பாவத்தை தான் பெருசா நினைக்கிறாங்க. அதான் அங்கே இருக்கிற பெரிய தவறு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோமானால் நமக்கு அங்கே கிருபையினால தான் விசுவாசமே வருது அப்படின்றார். நீங்கள் அப்போ எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்ணானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுது. அப்படியானால் கிருபையினாலே விசுவாசத்தை நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்போ விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் இந்த உலகத்தில் பாவத்தை விட கிருபை பெருசு என்று விசுவாசிக்கணும். கிருபை பெரிதாக விசுவாசிக்கும் போது பாவம் ஒன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ ஆதாம் கொண்டு வந்த பாவத்தையே பெருசாக இன்ன வரையும் மனுகுலம் பார்த்துட்டு இருக்கிறார் இல்லையா? கிருபை என்பது இந்த உலகத்தில் இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு கிருபை நோவாவுக்கு கிடைச்சது. அவ்வளோ மக்கள் மத்தியில் ஒரு மனுஷனுக்கு தான் அந்த கிருபை கிடைச்சது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வாசிக்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக முழு உலகத்துக்கும் கிருபை கிடைத்திருக்கிறது. முழு உலகத்துக்கும் மீட்பு கிடைத்திருக்கிறது. முழு உலகத்தின் பாவத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளோ பாவம் இருக்குதோ அதை விட அதிகமாய் கிருபை இருக்குது. அதனால பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டோடனே பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? நிலைத்திருக்க கூடாது. அந்த பாவத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் கிருபையை அதிகமாக விசுவாசிக்காதனால தான் பாவத்தில் நிலைத்திருக்கிறோம். ஆனால் பாவத்தை விட கிருபை பெரியது என்று விசுவாசிக்கும் போது பாவம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது. பாவத்துக்கு ஒரு பெரிய வலிமை இல்லாமல் போயிடுது. பாவம் இழந்து போகிறது, செத்து போகிறதை பார்க்குறோம் நம்ம. இப்போ நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பாவம் பெருசா கிருபை பெருசா அப்படின்றத நம்ம நிர்ணயிக்கிற இடத்துல நம்ம இந்த உலகத்தில் பாவம் இருந்தாலும் கிருபை பெரியது என்று நம்ம விசுவாசிக்கும் போது பாவத்துக்கு ஒரு வலிமை இல்லாமல் போயிடுதே நம்ம நம்ப வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய பொக்கிஷமான ஒன்று கிருபை. இன்னைக்கு அந்த கிருபையை விசுவாசிக்கல ஜனங்க. ஆனால் எல்லாரும் விசுவாசிக்கணும். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு, அப்போ அந்த விசுவாசம் எல்லாருக்கும் வரணும். கிருபை பெருசு, நமக்கு கிருபை கிடைச்சிருக்குதுன்னு விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு என்ன கொடுத்திருக்குது அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை விட அதிகமான கிருபையை நமக்கு கொடுத்திருக்குது. அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை அதிகமாக நமக்கு கொடுத்திருக்குது. நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் அவங்களுடைய பாவத்தை ஜெயிப்பதற்கு நோவாவுக்கு அதிகமான கிருபை இருந்துச்சு. வேற என்ன இருந்துச்சு நோவாவுக்கு? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அன்றைக்கு இருந்த பாவம் உலகத்தில் கொடூரமான பாவம். அந்த பாவத்தையே மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சக்தி நோவாவுக்கு இருந்துச்சுன்னா கிருபை மட்டும்தான். அதனால தான் நான் சொல்கிறேன், கிருபையை நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கிருபை இருக்குது. இந்த கிருபை விசுவாசிக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும். இந்த கிருபை விசுவாசிக்கிறவர்கள் பாவத்திலிருந்து மேலே வெளியே வர முடியும். அப்படியானால் பாவத்தை விட கிருபை பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும்.
நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது தான். அப்போது கிருபை, இயேசு கிறிஸ்து இன்னொன்று கிருபை கொடுக்க மாத்திரம் வரல, இந்த பாவத்தை முழுமையாய் அழிக்கும் வந்திருக்கிறார் என்பதையும் நம்ம விசுவாசிக்கணும். பாவத்தை நமக்குள்ளே, உலகத்தில் உள்ள பாவத்திற்கு, மனிதனுக்குள்ள இருக்கிற பாவத்திற்கு ஆதாம் மனு வர்க்கத்திற்கு கொண்டு வந்தான் இல்லையா பாவம். சந்ததி சந்ததியாக அந்த பாவம் ஆதாம் மூலமாக வந்துச்சு பாருங்க. அதான் தாவீது கூட சொல்வார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று. இப்படி வந்துச்சு. இப்போ இந்த ஆதாம் கொண்டு வந்த அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, அந்த பாவத்துக்கு பரிகாரத்துக்காக இயேசு வரவில்லை, அந்த பாவத்தை அழிப்பதற்காகவே வந்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி பாவம் உலகத்தில் இருந்தபோது பாவத்துக்கு பரிகாரமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். பாவத்தை அழிக்கிறதுக்கெல்லாம் முடியாது, பாவத்துக்கு பரிகாரம் தான் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் செய்த அந்த பலி என்பது, அவங்க தேவனுக்கு கொடுத்த பலி என்பது பரிகாரம் தானே, அந்த பாவத்தை அழித்து விடுவதற்கான ஒன்று அல்ல. உலகத்தில் நிறைய பலிகள் எல்லாம் பரிகாரத்திற்காக கொடுக்கப்படுகிற ஒன்றாகத்தான் நினைத்துக் கொள்கிறார்கள் எல்லாரும். ஏன்னா இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டேன், எல்லா மதங்களிலும் அதை செய்கிறார்கள். நான் ஒரு பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செலுத்திட்டேன் அப்படின்னு. பாவத்துக்கு பரிகாரம் தான் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்கும் பலியாக வந்து பிறந்தார், பாவத்தை அழிக்கக்கூடியவராக வந்து பிறந்தார். அதை நம்ம விசுவாசிக்கணும். பாவத்தை முற்றிலுமாய் அழிக்கக்கூடியவராக அவர் பிறந்தார். பரிகாரமாக வரல. மனுஷன் பாவம் செய்கிறான், அவனுக்கு பரிகாரமாக நான் வந்துட்டேன், அவனுக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டேன், அப்பப்போ வந்து பரிகாரம் பண்ணிட்டு போகிறதுக்காக வரல. இந்த உலகத்திலே பாவத்தை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. தேவகுமாரன் மாம்ச சாயலாக தம்முடைய குமாரனை அனுப்பினதற்கு காரணமே பாவத்தை மாம்சத்திலே போக்கும் பலியாகத்தான் அவர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் இங்கே பவுல் வந்து ரோமருக்கு சொல்லும்போது எழுதுகிறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற 3வது வசனம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, கவனிங்க, பாவத்தை போக்கும் பலியாகவும், பாவத்துக்கு பரிகாரமாக இல்லை, பாவத்தை போக்கும் பலியாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இவர் பாவத்தை போக்கும் பலியாகவே பிறந்திருக்கிறார். அதான் நம்ம விசுவாசிக்கணும். பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். நீங்க விசுவாசிக்கணும், கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, மாம்சத்திலே இயேசு ஏன் பிறந்தாருன்னா, அந்த மாம்சத்திலே அவர் பாவத்தை போக்கும் பலியாக பிறந்தார். பாவத்தை எதுல போக்கினாராம்? ஆக்கணிக்குள்ளாக தீர்த்துட்டாராம், பாவத்தை தீர்த்துட்டாரு. அப்ப பாருங்க, பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் என்று சொன்னால் பாவத்தை அழித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவராய் இயேசு பிறந்தார். இதை தான் நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் சிறப்பான கிறிஸ்மஸாக இருக்கும். ரட்சிப்புக்கு அதுதான் மிகப்பெரிய காரணம். நீங்கள் நல்லா யோசிக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாவம் இன்றைக்கும் பெரிய தாண்டகம் மாறுதியா உலகம். பாவத்தை பற்றி தான் மனுஷன் பேசிகிட்டு இருக்கிறான், கிருபை பற்றி பேசுகிறத விட. கிறிஸ்துவங்க கூட பாருங்கள், பாவத்தை பற்றி தான் ஏராளமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாவம் 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 என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை பேசுகிற அளவுக்கு வாயில் கிருபை பற்றி கூட பேசுறதில்லை. நான் சொல்கிறேன், பாவத்தை பற்றியே நீங்கள் யோசிக்க வேணாம், கிருபை பற்றி பேசினாலே பாவம் இருக்கிற இடமே தெரியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவம் எங்கே போகுதுன்னே தெரியாது. நீங்கள் பாவத்தை பற்றி பேசக்கூடாது. பாவம் பாவம் பாவம்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா பாவத்தை போக்கும் பலியாக இயேசு வந்து பிறந்துட்டாரு. பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்திருக்கிறார். அவர் சிலுவையிலே பாவத்தை அழித்திருக்கிறார், அழித்து விட்டார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அதுக்கு தான் இயேசு பிறந்தார். இயேசுனுடைய பிறப்பு வந்து வெறும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக இல்லை. இயேசு எதற்காகலாம் பிறந்தாருன்னு வேதம் சொல்லுது பாருங்க. காலம் நிறைவேறின போது வந்து அவர் கரெக்டாக பிறந்தார் பாருங்க. அந்த பிறந்தது எதுக்காக பிறந்தாருன்னு சொன்னா, பாவத்தை அழிப்பதற்காக பிறந்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறது தான் நல்ல கிறிஸ்மஸாக இருக்கும். இன்னைக்கு அதை நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிறோம்.
கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் சமாதானத்தின் தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோமே. அது மாதிரி அந்த வார்த்தைகளெல்லாம் இயேசு யூஸ் பண்ணியிருக்கிறார். நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே வந்தேன்னு சொல்றார். நானே வல்லமை உள்ள தேவன் என்று சொல்றார். என் வழியா ஒருவன் உள்ளே பிரவேசிப்பான் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம வாசிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். நான் என்ன சொல்ல வருகிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவரை ஒரு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பிலே அவர் எதுக்கெல்லாம் பிறந்தார், அவருடைய பிறப்பு நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறது, அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை சிந்திக்கணும், அதை பற்றி யோசிக்கணும். அப்போ நம்ம பாவத்தை அழிக்கிறவர்கள, நம்ம பாவம் ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் போய்விடும். பாவத்தின் மேலே நம்ம ஜெயம் பெற்றவர்களாக மாறிவிடுவோம். சொல்றார் பாருங்க, பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். இயேசு எதற்காக பிறந்தார்? பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துறதுக்காக அல்ல, பாவத்தை ஆக்கினிக்குள்ளாகவே தீர்க்கிறார். பாவம் செய்கிற மனுஷனே அல்ல. இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி வரையும் நீங்க நல்லா கவனிங்க, பாவம் ஒரு மனுஷனை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து கொண்டு இருந்தது. பாவத்துக்கு அந்த வலிமை இருந்துச்சு. ஏன்னா நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இயேசு கிறிஸ்து வந்து செஞ்சார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர், நியாயப்பிரமாணத்துக்கு கீழாகவே இருந்து நியாயப்பிரமாணத்தின் வழியாக அவர் அதை கடைபிடிச்சு எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை கொண்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்கினிக்குள்ளாக அவர் தீர்க்கிறார். அதுக்கு முன்னாடி பாவம் என்ன செஞ்சது? இயேசு பிறப்புக்கு முன்னாடி உலகத்தில் பாவம் என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் ஒரு மனுஷனை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்திருந்தது. பாவம் செய்கிறவன் அப்பவே தண்டிக்கப்பட்டிருந்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தை செய்கிற மனுஷனை ஆக்கினிக்குள்ளாக இப்ப தீர்க்க வரல, அதுக்காக வந்து பிறக்கல. பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது பாருங்க, அந்த பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க பிறந்தார் என்பதை நீங்களும் நான் விசுவாசிப்பது சிறந்த கிறிஸ்மஸாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் டீப்பா இருக்கும் சத்தியம், கொஞ்சம் கவனமா கேட்கணும், அப்பதான் புரியும். இல்லைன்னா வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் மட்டும் கொண்டாடுவோம், நமக்குள்ளே பாவம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்மளை ஒரு நாளைக்கு நரகம் போகுமா இல்லை பரலோகம் போகுமான்றத அந்த விசுவாசமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்போம். யாருக்கு தெரியும் பரகம் போகுமா பரலோகம் போகுமா நரகம் போகுமான்னு அப்படின்ற மாதிரி இல்லை, நான் பரலோகம் போவேன், பாவம் என்னை நரகத்துக்குள்ள ஆக்கினிக்குள்ளே கொண்டு போகாது என்பதை நான் விசுவாசிப்பதற்காக தான் இயேசு பிறந்தார். அதை நான் நம்புவதற்காக தான் இயேசு பிறந்தார். பாவம் இயேசுவினுடைய கிருபையை விட மேலானது அல்ல என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். பாவம் இயேசு கடவுளை விட பாவம் பெருசு இல்லை, அதனால புரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேர் பாவம் அழிச்சிருது. ஆதாம் வந்து ஒரு உலகத்தையே பாவத்துக்குள்ள ஆக்கிட்டார் இல்லையா? மீறுதல்னாலே பாவம் எல்லா மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. அப்போ கடவுளால் படைக்கப்பட்ட ஆதாம் மூலமா வந்த பாவம் முழு உலகத்தையும் அழிச்சிச்சுன்னா அப்போ கடவுளுடைய வல்லமை எங்கே போகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுளுடைய வல்லமை எப்படிப்பட்டது யோசித்து பாருங்க. அதனால பாவம் ஒரு நாள் மனுஷனை பெருசாக ஒன்றையும் அழிச்சிடாது, அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தா அழிச்சிடாது. ஆனால் விசுவாசிக்கலைன்னா, அதை பற்றி உங்களுக்கு தெரிலன்னா, அதுக்காக இயேசு சொன்னார் பாருங்க சிலுவையில், பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், உணராத தெரியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார் இல்லையா? இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். இயேசு எதற்காக பிறந்தார் என்பதை நம்ம உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மீட்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. பெரிய மீட்பை கொடுக்கிறதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்கள் பாவங்களை எப்படி நீக்கினார் என்றதை தான் பவுல் இங்கே சொல்றாரு. இந்த முழு உலகத்திற்கும் ஜனங்களுடைய பாவங்களை எப்படி இயேசு நீக்கி இருக்கிறாரு, எப்படி பாவத்தை அழிச்சிருக்கிறாரு. அவர் மாம்சத்தின் சாயலில் வந்தாரு, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினாரே. மாம்சத்தின் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். அதனால நம்ம மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் என்றார். மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் மாம்சத்தின்படி நீங்க சிந்திக்க வேண்டாம்,
மாம்சம் எப்போதும் பாவத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். மாம்சம் எப்போதும் பாவ சிந்தனைகளை உருவாக்கிட்டு இருக்கோம். மாம்சம் எப்போதும் பாவத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். பாவத்துக்கே மாம்சம் முதலிடம் கொடுக்கும். அதனால் மாம்ச சிந்தை உங்களுக்கு வேணாம், ஆவின் சிந்தைக்கு வந்துருங்க அப்படின்றார். ஆவின் சிந்தை கிருபை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும்போது தேவன் பாவத்தை விட தேவனுடைய வல்லமை பெருசு அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது பாவம் செத்து போகுது, பாவம் அழிஞ்ச போயிடுது, அது ஒன்றும் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு ஆயிடுது. அதை நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? பாவம் எப்படிப்பட்டது என்பதையும் வேதம் சொல்லுகிறது. பாவத்தை போக்கும் பலியாக வந்த இயேசு பிறந்தாரே, அவர் பிறப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லுது. அவர் பிறந்து என்ன செஞ்சிருக்கிறாரு என்பதையும் வேதம் நமக்கு காட்டுகிறது. என்ன செஞ்சாரு என்பதை நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? அவர் பிறந்தார்ன்றதை மட்டுமே கொண்டாடுறது இல்லை, அவர் பிறந்ததுனால நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிப்பது தான் கொண்டாட்டம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, புரியுதா? அவர் பிறந்ததை கொண்டாடுவதல்ல கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். அவர் பிறந்து நமக்கு என்ன செய்தார் என்பதை நம்ம விசுவாசிப்பது, அதை அறிந்து கொள்வது, அதை முன்னிறுத்தி நம்ம பேசுவதுதான் கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த உலகத்தில் பாவத்தை விட கிருபை பெரியது இல்லையா? நான் என்றைக்கு கிருபை பெரியது, இயேசு பெரியவர், இயேசு என் பாவத்தை போக்கியிருக்கிறார், இயேசு என் பாவத்தை எனக்குள்ளே என்னை நரகத்துக்குள்ளே தள்ள இருந்த பாவத்தை அவர் ஆக்கினிக்குள்ளே தீர்த்திருக்கிறார். என்னை ஆக்கினிக்குள்ளே தீர்க்க இருந்த எனக்குள்ளே இருந்த அந்த பாவத்தை அவர் ஆக்கினிக்குள்ளே தீர்க்க பிறந்தார், அதை தீர்த்து விட்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். நீங்களும் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் இல்லையா? விசுவாசித்தால் என்னை விசுவாசிக்கணும், மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். என்ன அர்த்தம் அது? மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிற வசனம் என்ன வார்த்தை அது? இந்த உலகத்தில் செத்துட்டு மறுபடியும் பிழைக்கிறோம். இயேசு வரும்போது நம்ம உயிர் தந்திருப்போம். அது மட்டும் இல்லைங்க, மரித்தாலும் பிழைப்பான் என்பது என்ன அப்படின்னா, மறுபடியும் ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. பாவம் நம்மளை ஆக்கினிக்குள்ளே தீர்க்க முடியாதபடிக்கு ஒரு வாழ்வு நமக்கு நிரந்தரமாக இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. அதான் சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். அதனாலே அன்பானவர்களே, தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறது பெருசு. உங்களுக்குள்ளே இருந்த பாவத்தை அழித்திருக்கிற அந்த வல்லமை பெரிது. உங்களுக்குள்ளே இருந்த அந்த பாவ செயல்களை எல்லாம் அழித்திருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்து அதற்காக பிறந்தார். எதற்காக பிறந்தார்? பாவத்தை போக்கும் பலியாக இயேசு பிறந்தார். பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க பிறந்தார். பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க பிறந்தார். பாவத்துக்கு ஐயோ என் பிள்ளை பாவம் செஞ்சுட்டான், அதுக்காக ஒரு பரிகாரம் செலுத்துகிறேன், இந்த தடவை மன்னிச்சிங்க அப்படின்றதுக்காக அல்ல. முழுமையாகவே என் பிள்ளையினுடைய பாவத்துக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள இருக்கிற பாவத்தை வேரோடு நான் ஆக்கினிக்குள்ளே தீர்த்து விட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். ஆமென். அப்படி விசுவாசிக்கும் போது தான் அது தெய்வ மகிமையை வெளியே கொண்டு வரும். ஆமென். இன்றைக்கி உலகத்தில் உள்ள பாவத்தை பெருசாக பார்க்காதீங்க. பாவம் என்னவோ பெரிய கிருபை விட, கடவுளை விட இன்னைக்கு பாவம் தான் அதிகமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க மனுஷர்கள். மனுஷருடைய சிந்தனை மாறணும், எண்ணம் மாறணும். இந்த மாம்சம் எப்பவுமே பாவத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆவி ஆவியின் சிந்தை எப்பொழுதும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வரங்களையும் தேவனுடைய அன்பையும் அது நேசித்து கொண்டிருக்கும். அதனால தான் மாம்ச சிந்தை உங்களுக்கு வேண்டாம். இயேசு பிறந்து இயேசுவினுடைய பிறப்பை நீங்கள் கொண்டாடுவீர்கள், ஆவியின் சிந்தை உங்களுக்கு வேண்டும். இயேசு பிறப்பை கொண்டாடுங்க, வேணான்னு சொல்ல, சந்தோஷம் மகிழ்ச்சியா இருங்க. ரட்சகர் இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறதுனால தான், உங்களுக்கு மீட்பு வந்ததுனால தான் நீங்க இயேசுவை கொண்டாடுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏன் நம்ம இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பிறப்பின் மூலமாக நமக்கு கிடைத்த வெகுமதிகள், நமக்கு கிடைத்த கிஃப்ட், நமக்கு கிடைத்த ஈவு என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ பாவத்தை விட கிருபை பெருசு. கிருபை பெருசுன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. ஆமென். கிருபை பெரியது என்றால் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க.
அப்படி கிருபை பெரியது. எப்படியெல்லாம், எந்த விதத்திலெல்லாம் கிருபை பெரிதா இருக்கிறது, எந்த விதத்திலெல்லாம் எனக்கு கிருபை மேலானதா இருக்கிறது, இந்த உலக வாழ்க்கையில எனக்கு எந்த விதத்தில் கிருபை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, இந்த உலக வாழ்க்கையில கிருபை என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து தேவனை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. உங்கள் வீட்டின் மேலே இருக்கிற பாவம் பெருசா நீங்க நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பாவத்தை பெருசா பார்க்காதீங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்து பிறந்த இரட்சகர் இயேசுவினுடைய கிருபை பெரிதா இருக்கிறது. அதை பற்றி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பாவம் பெருசா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இரட்சகருடைய கிருபை பெருசா? யோசித்து பாருங்களேன். நீங்க 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 முடிவு பண்றதுதான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டில் இருக்கிற பாவம் பெருசா, உங்க வீட்டுக்குள்ள ஒரு கிருபை இருக்கிறது, இரட்சகர் இயேசு உங்க வீட்டுக்குள்ள பிறந்திருக்கிறார், பாலகனா பிறந்திருக்கிறார் இல்லையா? அவருடைய கிருபை பெருசா, இல்ல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பாவம் பெருசான்றத நீங்க எதை பெருசா விசுவாசிக்கிறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். நான் சொல்றேன், இயேசுவினுடைய கிருபை பெரிதா நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? இயேசு உங்களுக்குள்ள இருந்த அந்த சரீரத்துக்குள்ள இருந்த அந்த பாவத்தை அவர் நரகத்தில் அழித்திருக்கிறார், ஆக்கினிக்குள்ளே தீர்த்திருக்கிறார், உங்களை மீட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையில ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கிற பாவத்தை விட இரட்சகராகிய இயேசு கொண்டு வந்த அந்த கிருபை பெரியது என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. தேவ கிருபை இருக்கட்டும், தேவ சமாதானம் இருக்கட்டும். வருகிற புதிய ஆண்டை நன்மையால் முடிசூட்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கி தாரும். புதிய பாதைகளை திறந்து தாரும். புதிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்தும். புதிய அனுபவங்களுக்கு நேராக நடத்தும். கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி புதிய ஆண்டில் புது சிருஷ்டியினுடைய ஆண்டவரே, அந்த அனுபவங்கள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.